வணக்கம். நான் உங்கள் நாதன். இன்றைக்கி நம்ம இந்த போர்வெல் ஒரு மழைக்கு அப்புறம் நம்ம இந்த போர்வெல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த இடங்கள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஆரம்ப கட்டத்திலலாம் இந்த வறட்சியான நேரங்கள்லாம் சுத்தமாக தண்ணியே கிடைக்கக்கூடிய இடமே கிடையாது. ரொம்ப ஆழங்கள் போகும். ரொம்ப ஆழங்கள் போனாலும் அந்த மேல் மட்டத்தில் ஈரக்கசிவு தான் கிடைக்கும். ஆனாலும் இந்த மழை பேஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வித்தியாசங்கள் நிறைய தெரியுது. அதனால் இன்றைக்கி இந்த போர்வெல்லில் என்ன வித்தியாசங்கள் வந்திருக்கு, எந்த அளவுக்கு நீர்மட்டம் உயர்ந்திருக்குது அப்படிங்கிறத முழுமையாக பார்த்துருவோம். அதே மாதிரி சில போர்வெல்லில் இந்த மழை காலங்கள்லேயும் தண்ணீர் பெருக்கம் வராத இடங்கள்லாம் இருக்குது. இது எப்படிப்பட்ட இடம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இன்றைக்கி முழுமையான ஒரு காணொலியை பார்த்துருவோம். இந்த போர்வெல் ஒரு பிளாட்டு மாதிரி பிரிச்சிருக்காங்க. அது என்ன மனையா அல்லது அது என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. சுற்றியும் ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஒரு கார்னரில் தான் நமக்கு இந்த போர்வெல் அமைக்கிறதுக்கான போர்ஷனை காமிச்சிருக்காங்க. அதில் இன்னும் ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது. இதில் இன்னும் 2 போர்வெல் அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இடம் கொஞ்சம் நல்ல பெரிய இடம். அதனால் இந்த போர்வெல் நேற்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மழை எந்தளவுக்கு இங்கே கை கொடுத்துருக்கு அப்படின்னா, நாங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 முறை நல்ல மழை, கனமான மழை. அதாவது இந்த கோடை காலத்தில் கிடச்ச இந்த மழையில் நிறைய கொஞ்சம் பெனிஃபிட் அதிகமாக தான் கிடச்சிருக்கு. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நீர்மட்டம் எல்லாமே வெகுவாக உயர்ந்திருக்கு. மற்ற நேரங்களில் ஓட்டுறத விட இந்த இடத்துல இப்போ ஓட்டுறதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது கொஞ்சம் மணல் பாங்கான பகுதி. மேல் மட்டமே மணலாக தான் இருக்கும். கொஞ்சம் கோடை காலத்திலலாம் நம்ம போர்வெல் அமைக்கும் போது இதுக்கு இந்த பைப்பெல்லாம் வைக்கிறது மேலே நம்ம இந்த 10 இன்ச்சு இந்த மாதிரி இதெல்லாம் தேவைப்படாது. ஆனால் இப்போ நம்ம செய்யும்போது கண்டிப்பாக அதுக்கு தேவைகள் இருக்குது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த மேல்மட்டம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஈரப்பதம் அதிகமாக இருக்கனால ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிட்டே இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம அந்த பாயிண்ட்டை செட் பண்ணும்போது கூட நல்லா மழை வர்றதுக்கான ஒரு அறிகுறி தான். ஏன்னா அந்த பாயிண்ட்டை முடிக்கும்போது கண்டிப்பாக மழை ஈவினிங் டைமில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு கணிப்பு இருக்குது. அதையும் பார்ப்போம். அதே மாதிரி இந்த போர்வெல் கிட்டத்தட்ட ஒரு 500 அடி அமைக்க சொல்லியிருக்காங்க. அதாவது 500 அடின்னா அது தண்ணீர் வர்றது இந்த பகுதிகளை பொறுத்தவரையும் தண்ணீர்ங்கிறது மேல் மட்டத்தில் கிடைக்கக்கூடிய தண்ணீர் தான். ஒரு 100-200 அடிக்குள்ளே கிடைக்கக்கூடிய தண்ணீர் தான். அதற்கு கீழே போகும்போது ரொம்ப ஒன்றும் பெரிய அளவில்லாம் ஈல்டு இந்த ஏரியாவில் எங்கேயுமே கிடைக்கல. ஏன்னா நம்ம ஏற்கனவே இது பக்கத்தில் நிறைய போர்வெல் நிறைய அமைச்சிருக்கோம். இப்போ நம்ம ஓட்டிகிட்டு இருக்க இந்த வேலியுடைய மறுபக்கத்தில் நம்ம போர்வெல் அமைச்சிருக்கோம். அது கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களுக்கு முன்னே அமைச்சோம். அது ஒரு கோடை காலத்தில் தான் அந்த போர்வெல் அமைச்சு கொடுத்தோம். அப்போ தண்ணீர் பற்றாக்குறையினால தான் அந்த தோட்டத்துக்கு போர்வெல் அமைச்சாங்க. இப்போ இந்த இடமெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பிளாட்டு மாதிரி ஆகிட்டேன். ஏன்னா ரோடு பக்கத்தில் இருக்கிறனால. அதே மாதிரி இந்த போர்வெல் ஸ்டார்ட் பண்ணும்போதே நமக்கு மேலே நல்ல ஈரக்கசிவு அதிகமாக இருந்ததுனால நமக்கு அந்த மேல் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த போர்வெல் கிட்டத்தட்ட ஒரு 100 அடிக்கு பக்கமாக கேசிங் ஓட்டிட்டோம். இருந்த போர்வெல் அந்த மேலே நான் சொன்ன மாதிரி மற்ற நேரங்களில், அதாவது அந்த கோடை காலங்களில் ஓட்டுறத விட இந்த மாதிரி கொஞ்சம் மழை இருக்கக்கூடிய நேரங்களில் மேலே இருக்கக்கூடிய அந்த மணல் பகுதியை நம்ம கட்டுப்படுத்தி அதை லாக் பண்ணால் மட்டும்தான் அந்த போர்வெல்லையே ஓட்ட முடியும். அதனால் இதுக்கு ஒரு 10 இன்ச்சு பைப்பு நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 14 அடி வச்சு லாக் பண்ணுறோம். அதே மாதிரி தண்ணியும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 இன்ச் தண்ணிக்கு பக்கமாக வந்திருக்கும். ஒரு கணக்குக்கு அந்த பைப்பு மட்டத்துலேயே நல்ல தண்ணி கிடச்சிருச்சு. அப்போ அப்படிங்கும்போது நம்ம அந்த தண்ணீரை முழுமையாக எடுக்கணும் அப்படின்னா நம்ம மேலே இருக்கக்கூடிய மண் பகுதியை நம்ம சரியாக விடாமல் பார்க்கணும். ஏன்னா நம்ம அந்த 7 இன்ச்சு பைப்பை ஃபுல்லாக லாஸ்ட்டாக ஃபில்ட்ரு பண்ணி தான் இறக்க போகிறோம். அந்த 7 இன்ச்சு பைப்பு கிட்டத்தட்ட 100 அடி பக்கமாக நாங்கள் இந்த கேசிங் அவுட்ரு ஓட்டியிருக்கோம். அதை ஃபுல்லாக ஸ்லாட் பண்ணி இறக்கணும். அதனால் கடைசியாக தான் இறக்க போகிறோம். அதனால் மேலே முதற்கட்டமாக நம்ம இந்த 10 இன்ச்சு கேசிங்கை வச்சு லாக் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இது கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 14 அடி அளவுக்கு உள்ளே போயிருக்கு. ஏன்னா அதுக்கு கீழே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஹோல்டிங் இருக்கிறதுனால நமக்கு அதுக்கு கீழே தேவைப்படாது. அது மாதிரி இந்த மழை இந்த கோடைக்கு அப்புறம் பதிவான மழை, அதாவது மற்ற ஏரியாக்கள்லாம் எப்படிலாம் பதிவாயிருக்கு அப்படின்னு நண்பர்கள் நிறையா பதிவிட்டிருந்தாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம இருக்கக்கூடிய திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்திலலாம் ஓரளவுக்கு போதிய அளவில் எல்லா இடங்கள்லையுமே மழை பெஞ்சிருக்கு. சில இடங்களில் தவிர்த்து அந்த மாதிரி சில இடங்களில் நான் சொன்னது குறிப்பிட்டது அந்த இடத்துல மழை பெஞ்சாலுமே உங்களுக்கு பெருசாக நிலத்தடி நீர்மட்டம்லாம் உயரக்கூடிய பகுதியே கிடையாது. அது எந்த காலத்தில் ஓட்டினாலும் அது அப்படி தான் இருக்கும். மற்றபடி இந்த ஏரியாவை சுற்றளவில் கிட்டத்தட்ட ஒரு 50-60 கிலோமீட்டர் சுற்றளவில் எல்லாமே ஓரளவுக்கு நீர்மட்டம் கொஞ்சம் வெகுவாக உயர்ந்திருக்கு. அதாவது உயர்ந்ததோட இந்த மழை காலங்கள் அதிகம் பயன்பாட்டில் இல்லாதனால கொஞ்சம் நீர்மட்டம் வெகுவாக குறையலை. அதனால் ஓரளவுக்கு தண்ணீர் இருப்பு நல்லா இருக்குது. அதே மாதிரி தான் நிறைய போர்வெல் நாங்கள் இந்த ஒரு மாத காலங்களில் நிறைய போர்வெல் அமைச்சோம். இருந்த போதிலும் எல்லாமே இந்த மழை குறுக்கீடு நிறைய டைம் நம்ம உள்ளே போயிட்டு நம்ம அவசரமாக எடுத்துகிட்டு வர மாதிரி ஒரு பாயிண்ட்டுகள்
அதனால் நானும் அந்த வீடியோலாம் அதிகம் பதிவிட முடியல. இப்போ அதனால் இன்னையிலேருந்து நம்ம அந்த பதிவை வந்து தொடங்கியிருக்கோம். இந்த போர்வெல் வந்து இந்த ஏரியாவோட சிறப்பே இவ்வளோதான். ஏன்னா நம்ம வந்து நான் முதல்லே சொன்ன மாதிரி இதில் வந்து பெரிய அளவில் தண்ணீர் வரத்து உள்ள இடங்கள்லாம் கிடையாது. இது வந்து கொஞ்சம் மிதமான நீர்மட்டம் உள்ள ஏரியா. அதிக அளவில் தண்ணீர் கிடைக்கக்கூடிய இடங்கள் கிடையாது. அதுவும் ஒரு 200 அடிக்குள்ளே கிடைக்கக்கூடியது. அந்த பைப்பு மட்டத்தில் சில இடங்களில் கிடச்சிரும். அந்த மாதிரி பைப்பு மட்டத்தில் கிடைக்கக்கூடிய தண்ணீர் வந்து கொஞ்சம் அளவு வந்து நல்லா கிடச்சிது அப்படின்னா அதற்கு அடுத்து வரக்கூடிய ஒரு 2-3 மட்டங்கள் சிறு சிறு மட்டங்கள் வரும். அந்த மாதிரி மட்டங்களில் கொஞ்சம் தண்ணீர் பெருக்கம் சேர்ந்ததுன்னா ஒரு 2 இன்ச் அளவுக்கு நமக்கு வந்து ஈல்டு இருக்கும். அதனால தான் வந்து நமக்கு வந்து இந்த போர்வெல் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஒரு காரணம்லாம் அமைக்க சொல்லியிருக்காங்க. இதில் ஏதோ ஒரு பெரிய அளவில் கன்ஸ்ட்ரக்ஷனாக ஏதோ ஒன்று செய்ய போகிறாங்கன்னு நினைக்கும். அந்த போர்வெல் அமைக்கிறதுலேருந்து மறுபகுதியிலையுமே ஒரு பாயிண்ட் ஒன்று காமிச்சிருக்காங்க. அது வந்து இன்னும் ஒரு 10 நாள் 15 நாள் கழித்து நீங்கள் சர்வீஸ் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணதுக்கப்புறம் வந்து ஓட்டி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மழை காலங்களில் போர்வெல் அமைக்கிறதுல நிறைய பிரச்சனைகளும் இருக்குது. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பைப்பு செலவினங்கள் வந்து அதிகமாகிடும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் சொன்ன மாதிரி தான். இப்போ வந்து நம்ம ஒரு சாதாரண கோடை காலத்தில் ஓட்டும் போது நமக்கு வந்து பைப்பு வந்து ஒரு 7 இன்ச் பைப்போடையே நிப்பாட்டிடலாம். இன்றைக்கி வந்து நம்ம இந்த பைப்பு வந்து நம்ம மேலே இருக்க ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப இலகுவாக இருக்கிறதுனால நல்ல நீர் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக மேல் மட்டங்கள் எல்லாமே நீர் கசிவு அதிகமாக இருக்கிறதுனால அந்த போர்வெல் வந்து அமைக்கக்கூடாது. அதனால் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து 10 இன்ச் வச்சு லாக் பண்ணி தான் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. இப்போ நம்ம அந்த 10 இன்ச்சுங்கிறது எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு தான். அந்த மற்ற காலங்களில் ஓட்டுறத விட இந்த டைமில் ஓட்ட வேண்டியது வந்து அந்த காஸ்ட்டு வந்து கொஞ்சம் அது அடிஷ்னலாக சேருது. அதே மாதிரி தான் நம்ம வந்து நிறையா பாயிண்ட்டுகளும் இல்லை. இப்போ வந்து வெகு அந்த மழை ஆரம்பித்ததோடையே நிறைய பாயிண்ட் போர்வெல் அமைக்கிறதையும் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா மழைனா அடுத்தடுத்து மழைகள் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஏரியாவை பொறுத்தவரையும் இப்போ கிடைக்கக்கூடிய இந்த மழை வந்து இந்த கோடைக்காக கிடைக்கிறது மட்டும் இல்லை, கேரளா சைடு பெய்யக்கூடிய மழையுடைய கொஞ்சம் மிதமான மழை நீர் வந்து இங்கே மழையும் வந்து லைட்டாக பதிவாகும். கேரளா சாரல்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த சமயத்தில் வரக்கூடியது. இந்த ஆடி மாதங்கள்லாம் கிடைக்கக்கூடியது. அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் ஃபுல்லாக ட்ரையாக தான் இருக்கும். அதனால் வந்து இந்த டைமில் வந்து இங்கே வந்து மற்ற மாவட்டங்களில் பதிவானதோடைய மழை வந்து கொஞ்சம் அதிகமாக பதிவாயிருக்கு. அதனால் வந்து நம்ம தொடர்ச்சியாக நம்ம வந்து போர்வெல் பணியை வந்து மேற்கொள்ள முடியல. அந்தளவுக்கு பாயிண்ட்டும் இல்லை. ஆர்டர் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்போ வந்து ஓரளவுக்கு மறுபடியும் திரும்ப ஓட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த ஆடிப்பெருக்கு இந்த இதெல்லாம் வரப்போகுது. இன்னும் அதில் நிறைய பாயிண்ட்டுகள் வந்து நமக்கு ஏற்கனவே ஆர்டர் இருக்குது. ஆடி மாதங்களில் ஓட்டுறதுக்கு நிறைய வீடுகள்லாம் வந்து நாள் செய்யக்கூடிய தருணத்தில் வந்து நிறையா போர்வெல் அமைக்க வேண்டிய ஒரு ஆர்டர் வந்து இப்போயே நமக்கு வந்து நிறையா ஆர்டர் கொடுத்து வச்சுருக்காங்க. அது மாதிரி தான் நிறையா புதிய அனுபவங்கள் நம்ம வந்து புதுசாக வீடியோ பண்ணுறது நடக்கிறது வந்து போடணுன்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். ஆனால் சில நேரங்களில் வந்து அது செய்ய முடியாமல் போயிடுது. அதே மாதிரி இந்த போர்வெல் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 100 அடி ட்ரில் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த 7 இன்ச் பைப்போடய நிப்பாட்டிடலாம் அப்படின்னு தான் முயற்சி பண்ணி பார்த்தோம். ஆனால் அது முடியலை. ஏன்னா கிட்டத்தட்ட அந்த போர் பைப்பு மட்டத்திலே கிட்டத்தட்ட ஒரு 1-1.5 இன்ச் தண்ணி அளவுக்கு ஈல்டு வந்துருச்சு. ஏன்னா அந்த ஈல்டு வந்து உங்களுக்கு மேலும் நம்ம கீழே அமைச்சிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆயிரும். அதனால் நம்ம வந்து 10 இன்ச் வச்சு லாக் பண்ணியிருக்கோம். முதல்ல நம்ம வந்து சில நண்பர்களுக்கு வந்து ஒரு சந்தேகங்கள் வரலாம். ஏன் 7 இன்ச் பைப்பையே மேலே வச்சு லாக் பண்ணி நீங்கள் ஓட்டினா என்ன அப்படின்ட்டு. ஏன்னா அதில் வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறதுனால நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா காற்றோடைய அழுத்தத்தில் அந்த தண்ணீர் அறுத்து விடக்கூடிய ஹோல்ஸ் வந்து சில நேரங்களில் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி சில நேரங்களில் வந்து அந்த ஹோல்ஸ் எல்லாம் அடப்பட்டுரும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த போரில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஓட்டி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து பைப்பை ஃபில்ட்ரு பண்ணி இறக்கிட்டோம்னா அந்த போர் வந்து கிளியராக இருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கான்செப்ட்டு. அதே மாதிரி தான் இந்த போர்வெல்லும் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நமக்கு கொஞ்சம் தண்ணி நல்லாவே வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி இந்த போருடைய அடுத்த ஒரு நீர்மட்டம் எத்தனை அடியில் கிடைக்கும்னா இந்த ஏரியாவில் வந்து ஒரு 150 அடிக்கு கீழே ஒரு 180 அடிக்கு உள்ளார வந்து ஒரு மட்டம் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு 200-220 அடி கீழே வர ஒரு மட்டம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் வந்து நாங்கள் எப்படி கரெக்டாக குறிப்பிட்றோம் அப்படின்னா, ஏன்னா இந்த போர் பக்கத்துலேயே நாங்கள் வந்து நிறையா இப்போ வீடுகளில் வந்தனால அதுக்கு எல்லாமே ஓட்டிகிட்டு வரோம். அதனால் வந்து எங்களுக்கு தெரியுது அந்த மட்டங்கள் வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்ட்டு. அதற்கு கீழே ஆழங்கள் கொண்டுட்டு போகிறது வந்து ஒரு பெருக்கத்துக்காக மட்டும்தான் வந்து அமைக்கணும். ஏன்னா ரொம்ப ஆழத்துலலாம் அங்கே வந்து ஒன்றுமே இல்லை. ஏற்கனவே நாங்கள் ஆழமாக ஒரு சில பொருள் ஓட்டி பார்த்துட்டோம். அதனால் வந்து இந்த இடங்களில் வந்து இந்த நீர்மட்டம் இது கிடைக்கக்கூடியது தான். அவங்க இருந்தாலும் அந்த பெருக்கத்துக்காக ஒரு 500 அடி அளவுக்கு அமைச்சிட்டு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. நாங்கள் இதை அமைச்சிட்ருக்கோம். இது மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து இன்றைக்கும் வந்து நம்ம பணி செஞ்சுட்டு தான் இருக்கோம். இந்த போர்வெல் முடிச்சுட்டு நமக்கு அடுத்து மழை வராமல் இருந்ததுன்னா அதுக்கு அடுத்த போர்வெலும் இருக்குது. இல்லை ஒருவேளை மழை குறுக்கிட்டால் அன்று பணியை அதோடு நிறுத்திட்டு அடுத்த நாள் வந்து நம்ம செய்வோம்.
இது மாதிரி நிறைய பயனுள்ள தகவல் வந்து நம்ம வந்து நிறைய பதிவிட்டுட்டு வரோம். நண்பர்களுக்கு சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடலாம். சில நண்பர்கள் வந்து கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து சில நேரத்தில் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து சரி வர புரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு பதில்களை தவிர்த்து, கேள்விகளுக்கு தவிர்த்து மீதி எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து உடனுக்குடன் பதில் வந்து கண்டிப்பாக போட்டுட்டு தான் வரோம். அதே மாதிரி எங்களுடைய அனுபவங்கள், எங்களுடைய செயல்பாடுகள், நாங்கள் செஞ்சிட்ருக்குறது, எங்கள் மேலே நம்பிக்கை வைத்து நிறையா நண்பர்கள் வந்து எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆர்டரை வந்து முடிந்த அளவுக்கு தெளிவான முறையில் வந்து நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். நமக்குன்னு ஒரு பேரை வந்து நம்ம நிலைநாட்டியிருக்கோம். அதே மாதிரி தான் நிறைய தொழிலில் வந்து நிறைய புதிய புதிய அனுபவங்கள், நிறைய புதிய மனிதர்களை வந்து சந்திக்கிறோம். அது மாதிரி இன்றைக்கி நம்ம செஞ்சிட்ருக்க போர்களுடைய அனுபவத்தை வந்து நம்ம பார்த்தோம். அதே மாதிரி நாளைக்கு உங்களோட புதிய ஒரு போரல் அனுபவத்தோட கண்டிப்பாக வந்து பகிர்ந்துக்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலும் கண்டிப்பாக போடுங்க. கண்டிப்பாக அதுக்கும் ஒரு முடிந்தளவுக்கு ஒரு வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணி கண்டிப்பாக போடுறோம். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து வரும் நண்பர்களுக்கு, தொடர்ந்து பார்த்துட்டு வர நண்பர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி நண்பர்களே.